ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு திரக்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த திரக்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், ஒரு வெங்காயம், பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம வேறு எதுவும் சேர்க்க போதில்லை, நல்லா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு பூண்டு உரிச்சு சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் கசகசா, ஒரு தேங்காவில் அரை தேங்காய் மூலியை நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் மட்டும் மாறினா போதும். வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழம் இதையும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பாதி வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், நல்லா வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினோடனே இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த திரக்கலுக்கு. இது நல்லா நான் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த திரக்கல் அவியலுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும் போதும், வேறு எந்த காய்கறியும் தேவையில்லை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வேகணும். அப்போ தான் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா மட்டும் போதும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு நம்ம ஏற்கனவே வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைக்கலாம் ஒரு 2 நிமிஷம் போல். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து சாப்பிட வேண்டியதான். இட்லிக்கு தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.